சூடான தோசைக்கல்லில் முட்டை ஓடுகளை வச்சு பாருங்கள், காசு பல ஆயிரம் மிச்சம் பண்ணுவீங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற முட்டை ஓடுகள் நிறைய அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சூடான தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை ஓடுகள் நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை சூடான ஒரு தோசைக்கல்லில் இது மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு எல்லா முட்டை ஓடையும் இதில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. முட்டையோட ஹை ஹீட்டில் இந்த மாதிரி சூடு பண்ணும்போது அதில் இருக்க கிருமிகள்லாம் போயிடுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ முட்டையோட நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 விதம் பிரித்து எடுத்துக்கோங்க. ஒன்று துணியில் இந்த மாதிரி மூட்டை கட்டிக்கோங்க, இன்னொன்று பவுலில் எடுத்துருக்கேன். பவுலில் சேர்த்துக்கிறதுல கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம பற்களில் இருக்கிறதா பூச போகிறோம். பற்களில் இருக்கிற மஞ்சள் கரை, வாய் துர்நாற்றம், ரத்த கசிவு, அது மட்டும் இல்லைங்க, வெத்தலையெல்லாம் போட்டு பற்கள் ஒரு மாதிரி கரையாக இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு நீங்கள் 3 முறை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி செய்யும்போது பல் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு மாறுங்க. இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே மெடிசினல் வேல்யூ தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.